கைஸ் எனக்கு இந்த டேர பார்க்கும்போது உள்ள அள்ளிடுது. பயப்படக்கூடாது. இருந்தாலும் மனசை தேய்த்து வரஸ்ட்டு டேர பிடிக்கிறேன். அப்படி ஆகட்டும். அச்சு ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள போயிட்டு ஒரு பையனை பார்த்து ஒரு லவ் டைலாக சொல்லி உங்களோட ரியாக்ஷனை காட்டுங்க. நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. லவ் டைலாக சொல்லி அவங்க ரியாக்ஷனை நான் போய் காட்டுவா. நான் வந்து எந்த காலேஜ்னு மென்ஷன் பண்ணல, என்ன லவ் டைலாக் யூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணல, அதெல்லாம் என்னோட இஷ்டம் போல. ஸோ அச்சு வந்து ஒரு லவ் டைலாக ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி அதை போய் நம்ம வந்து பண்ண போறோம். ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியா இருக்கு. சரி நம்ம வந்து நம்ம தேவதையா பார்க்க போறோம் இல்லையா, போகலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நான் வந்து சூப்பரா ட்ரெஸ் அப் ஆயிட்டு நான் வந்து என்னோட தேவதையை பார்க்கறதுக்காக போறோம். ஹோப்ஃபுல்லி என்னோட தேவதைக்கு ஆள் இல்லாம இருக்கணும், அது இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நான் வந்து சூப்பரா அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு டைலாக் வச்சு இம்ப்ரெஸ் பண்ண போறேன். வேற லெவல் பாருங்களா, வந்து நம்மளோட ஆளை பார்க்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்டு போறோம். பசிக்கும் இல்லையா, A few moments later. என்னடா அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டோம். கைஸ் இது ஏதோ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இதை வாங்கவே வந்தோம். ஆக்சுவலா இது நான் வாங்க வரல, நான் அக்கா என் கேட்டுட்டே இருந்தேன், அதனால தான் இங்க வந்தோம். வாவ் இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. ரைஸ் எவ்வளோ இல்ல வெந்திருக்கு. மேல வந்து ஃபுல்லா சீஸை போட். என்ன தம்பி என்னாச்சு? காட மாட்டேன், சும்மா காட்டுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாவம் இல்லையா. ஆஹா ரெண்டு திராட்சை போட்டு சிக்கனை போட்டு கொடுத்துருங்க. This is not திராட்சை, ஆலிவ்டா. ஆலிவ் அதான் ஆலிடால் அழகா. ஜோக் இல்ல இல்லையா, ஆலிடால் அழகுறாஜா இல்லடா. கீழே ஃபுல்லா ரைஸ் போட்டு அதுக்கு மேல ஏதோ கிரேவி ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல வந்து ஃபுல்லா சீஸ்லாம் வச்சு டாப்பிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குது. என் செல்லக்குட்டி தான் ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருந்ததுனால அதனால அவனுக்கு ஆடு போடும் போது தான் திரும்பி பார்ப்பான். உங்களுக்கு ரூபாய் கிடைக்குமா? எதோ பண்றானே. என்னடா அவங்க நல்ல ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, நீ ஒரு மாதிரியா பண்ற. நல்லாலையா? ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இது. அடப்பாவி, ஃப்ரைட் ரைஸ் ஆமா ஃப்ரைட் ரைஸ் 195 ரூபா, இது 195 ரூபா. கரெக்ட் தானே? 100 ரூபா ஃப்ரைட் ரைஸ் 100 120 ஃப்ரைட் ரைஸ். நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. அப்படியே சொல்ற. இது வேண்டாம். ஆலிவ் பிடிக்காத உனக்கு? எனக்கு ரொம்ப கேம மொத்தத்தின் கீழே போட்டேன். என்னத்த கேம நீங்க சாப்பிட்டு பாருங்க, பெரிய டேஸ்ட். ஆமா சாப்பிட்டுட்டு போலாங்க. செம்மையா பசிக்குது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லை. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லை, ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் அவ்வளோதான். சாம்பார் மணி சாம்பார், எனக்கு ஃப்ரைட் ரைஸ், உங்களுக்கு ஒயிட் ரைஸ். என்னங்கடா அது ஒண்ணுமே இல்லடா, சோறு மட்டும் தானடா இருக்கு. ரைஸ் இருக்கு, அதான் ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிடுவோம். இவன் சொன்ன மாதிரி இப்படிதான் சாப்பிடுவோம். நானும் உண்மையா அருமையா இருக்கும் போல செமையா காட்டுறீங்களடா அப்படின்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே. சாரி டாமினோஸ், உங்களை நான் அட்டாக் பண்ணணும்னு சொல்ல, உண்மையாவே நல்லா இல்லடா. ஒன்று நல்லா இன்னோவேட்டிவா பண்றீங்க, செம்மையா இருக்கும்னு நினைச்சேன். காரக்குழம்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். அதுவும் காரமா இல்லாத காரக்குழம்பு, அந்த டேஸ்ட் மட்டும் வருது. காரமா இல்லைன்னா வெள்ளம் போட்டுப்பாங்களோ. ஸ்மெல் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் தான் வருது. பட் பார்க்க செம்மையா இருக்குல்ல. பேக்கிங்லாம் 100% 100 மார்க் கொடுக்கலாம் பேக்கிங்லாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு நாங்கள் இப்போ வந்து காலேஜ்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து தேவதையை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்னோட தேவதை நிறைய பசங்க வராங்க, எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். பார்த்துட்டு வந்து என்ன டைலாக் சொல்ல போறீங்க சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியல வயசு நான் நிறைய டைலாக் தேடி பார்த்தா அதில் வந்து எனக்கு 2 டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து சமந்தா ரெண்டுமே சமந்தா தான் சொல்கிறாங்க. ஒன்று விஜய் கூட சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சூர்யா கூட சொல்கிறாங்க. அதனால் நான் ஒன்று விஜயை பார்த்து சொல்கிறேன், அது சூர்யா மாட்டினாங்கன்னா சொல்கிறேன். பூச்ச மேல் வச்சு உனக்கு நல்ல டைலாகாக இருக்கு இல்லையா, அதனால தான். ஒரு டைலாக் என்னன்னா, உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைலாக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ஸோ வந்து நான் ஏதாவது ஒரு பையனை பார்த்துட்டு நான் எப்போ பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து அப்படின்ற மாதிரி நானும் ஸ்டார்ட் பண்ணேன். கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டா இல்லையா? தானா தெரியலையே, அவங்க தான் கேட்க சொன்னாங்க. போட்டு போட்டு சாவடி அடிக்கிறாங்க. பாவம் ஏன் போட்டு அடிக்கிறீங்க? மாட்டி விட்டு அச்சோ சாரி. செகண்ட் டைலாக் என்னன்னா, அது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூர்யாவோட எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன் கார் தரையில படல. கார் இல்ல கால் உன் கால் தரையில படல. நான் என்ன ஆளே பார்க்கல, அதுக்குள்ள எதுவுமே தரையில பட மாட்டேங்குது. இந்த 2 டைலாக்ல எந்த டைலாக் எனக்கு டக்குன்னு அவங்கள பார்த்தனே வருது அதை நான் சொல்றேன். அப்ப நீங்க சூர்யாவா விஜயா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா உள்ள போறோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். ஏதாவது ஒரு டைலாக் சொல்லணும், மூவி டைலாக், லவ் டைலாக் சொல்லி இம்ப்ரெஸ் தான் பண்ண தேவையில்ல, சொன்னாலே போதும். இல்ல அதான் பேரு. நாங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கோம்.
அப்போதுலேருந்து தேடிட்டு தான் இருக்கேன். காலேஜ் முடியல, இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. இப்பதான் எல்லாம் வெளில வரும். நான் வந்து பிகாம் சிஏ. ஆனால் நான் பையன் மாதிரியே இருக்கேன். இப்போ ஒரு பையனோட ஐடி கார்டை வாங்கி போட்டால் நீ பையன் மாதிரி தான் இருப்பேன். சல்லக்குட்டி கொடுத்துச்சு. சல்லக்குட்டி பேச காட்டவா அவன் மாட்டி காட்ட மாட்டேன். ஓகே சரி, நான் வந்து என்னோட தேவதையை கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு போய் பேசுகிறேன். பார்க்க விஜய் மாதிரியே இருந்தானா விஜய் எல்லாம் பார்க்க சூர்யா மாதிரியே இருந்தானா என் கால் தரையிலே நிற்க. எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நிதானமா தான் இருக்கேன். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ உள்ளே போயிட்டு அவர்கிட்ட தான் போய் அந்த டைலாக சொல்ல போகிறேன். நான் வந்து தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே போனேன்னா பயமாக இருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இதை பண்ணுறேன் கைஸ். யாருன்னு தெரியாத வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. திரும்பி நிற்கிறார் ஆக்சுவலாக. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணேன். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கலாம்ல, எது மாட்டி விட்டாருங்க இவரு. கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி. ஓகே, திரும்பியும் வெயிட் பண்ணி அந்த ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கணுமாடா, எவ்வளோ கஷ்டப்படணும். முகத்து பாருங்க, பச்சை குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனம். பார்த்தோன்னே சூர்யா மாதிரியே ரொம்ப நாட்டியாக இருந்தாரா. நான் ஸ்ட்ரைட்டாக போய் அவட்ட அதை சொல்லிடலாம்னு நினச்சி நான் போகிறேன். இவர் திரும்பி நானும் பார்த்துட்டேன்னு மாட்டி விட்டாரு. கேமராமேனை ஒளிஞ்ச லட்சணம் அப்படி பேர் விடாமல் பண்ணுறேன். சரி விடுங்க சார். உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. காலேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா. மறுபடியும் வந்ததுலேருந்து சுற்றிட்டே தான். கேன்டீன் போய் பார்த்தா அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த போய் பார்த்தா இவர் தான் ரொம்ப நாட்டி. பரவாயில்ல, போய் அவட்டே சொல்லிடுவோம்மா. என்ன சொல்கிறீங்க? கொரியன் பசங்க சூர்யா இல்லைன்னா அஜித் மாதிரி. விஜய் தனுஷா தான் எனக்கு நல்லா பிடிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நரோட்டா மாதிரி இருக்கும். டேர பண்ணா குவாலிஃபிகேஷன்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 6.5 hours later. இங்க பின்னாடி ஒரு பையன் செம்மையா இருக்கான். சத்தியமா இருக்கான். வெளியே மாதிரியே இருக்காங்களா பார்க்க. ஆமா, இவங்க கிட்ட பேசணும். என்னன்னா உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் எனக்கு 100 வருஷம் கழிச்சோன்னு தோணும்னு நான் நம்புறேன். அதனால டக்குன்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஓ, ரெக்கார்ட் ஆகுதோ? அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு நல்லா சொன்னாங்க. நீங்க கட் பண்ணுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன? ஆமா கைஸ், இதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ நான் எடுத்ததே போய் மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடேக் பண்ணுங்க. ஆமா மறந்துடுங்க கைஸ். நான் பசங்க தரேன். அவர் சொல்லி கொடுக்க எப்படி பண்ணா. நான் தான் டைரக்டர். நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும். நான் வந்து என்ன பண்ணணும் டைரக்டர்? நான் இங்க நிக்கிறேன். நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்க. நான் இந்த பக்கம், நீங்க இந்த பக்கம். ஓகே, டைரக்டர் இதோ வரேன். டைரக்ட் பெட்டர் இல்ல டைரக்டர். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ 100 வருஷம் கழிச்சுமோ அதே தான் தோணும் நான் நம்புறேன். இது பக்கா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே. எவனாச்சும் பப்ளிக்ல போய் இப்படி சொல்லுவான் நான் லூசு. சாரி சாரி. அங்க திருப்பாங்க. என்னடா என்னால யாராவது பப்ளிக்ல வந்து இப்படி சொல்லு. ஓகேவா? ஏய் வந்து ப்ரோ, நீ இதா கரெக்ட். ஏய் நான் கேமராமேன், நான் சொல்றது நிக்க மாட்டேன். 2 1 சட். குறுக்கு இந்த கௌசிக் நடுவுல போயிட்டாரு. ஏன் ப்ரோ நடுவுல ஏன் ப்ரோ போறீங்க? ரீடேக். திருப்பாங்க. பிரேமா அனகொண்டா மறைச்சிச்சாவா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? உங்களை பார்த்த உடனே அந்த 100 வருஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை பார்த்த உடனே என்ன தோணுச்சோ அதுதான் 100 வருஷம் கழிச்சுன்னு தோணுன்னு நான் நம்புறேன். நீங்க சிரிக்கிறீங்க. நடிக்காத நானே சிரிக்காம இருக்கேன். நீங்க சிரிக்கிறீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா சொன்ன பாத்தீங்க. கூடாது, கரெக்டா சொன்னேன் ப்ரோ. ரீடேக் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சோ அதுதான் 100 வருஷம் கழிச்சு தோணும்னு நான் நம்பினேன். அதான் இப்போன்னு சொல்லிட்டேன். கட் பண்ணிடுங்க. டேக் ஓகே. சரி, பேமெண்ட் கொடுங்க. பேமெண்டா? என்ன பேமெண்டா? யூடியூப்ல காசு வரல. சோ கியூட்ல. ஆக்சுவலா ரொம்ப ஃபன்னா இருந்தது. நான் அவரை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருந்தாரு. சொல்லுங்க. ஆக்சுவலா அவர் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தாரு. அதனால நான் வந்து போய் பேசணும்னு நினைச்சேன். அண்ட் அதே மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஃபைனலா அது ஒழுங்கா வரல. அதனால அவரே வந்து ரீடேக் பண்ணணும் ரொம்ப ஜாலியா ஃபன்னா ஒரு வைபா இருக்காரு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேர் என்னது? விஜய் சம வைப். நல்லா ஜாலியா இருந்துச்சு கைஸ். ஸோ யா வேற வந்து காலேஜுக்குள்ள புந்து. தேங்க்ஸ் ஃபார் தி ஐடி கார்டு. இல்லை அது ஐடி கார்டு நான் சும்மா சொன்னேன். நான் என்ன படிக்கிறீங்களா? பிசிஏ பார்க்கலாம். ஒரு லாயர்கிட்ட போய் சொல்றாச்சு. இல்லை லாயர் ஜி சும்மா போய் சொன்னேன். நான் இங்கே படிக்கிறது வேற போயிட்டு. சாரி லாயர் போய் சொல்றேன். ஏய் நம்ம வந்து கேன்டீன் வந்தோம். வரும்போது தானே சாப்பிட்டு வந்தீங்க? ஆமாம் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்போ 1 மணி. இப்போ வந்து 3:30. 4 hour 5 minutes. ஏன் இப்போ வந்து 3:55 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு செம்மையாக பசிக்குது. எடுத்துக்கலாம். செக்குடு ட்ரெஸ்ஸா? அவ்வளோ அழகா இருக்கா? நீங்களும் அழகா இருக்கீங்க.
தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்க. என்னோட சீனியர் தான். நான் ஜூனியர் தான். நீங்க சீனியர் தான். நான் எந்த இயர்? 2000. அதுல இது போன வருஷம் செகண்ட் இயர். செகண்ட் இயரா? அப்ப எனக்கு சீனியர். சீனியர்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நான் ஒண்ணும் புரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? எஸ். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எந்த டிபார்ட்மெண்ட்? நான் இது BCA டிபார்ட்மெண்ட். BCA. ட்ரிபிள் பிளாக். BCA செகண்ட் இயர். ஓகே. உங்க பேரு? ஜெயச்சந்திரன். நான் நம்பர் 1 வாங்கிட்டேன். நம்பர் அப்புறமா வாங்கி. இப்போ எல்லாரும் கேட்டுருவோம். நம்பவே முடியல. அதிர்ச்சியா இருக்கு. கனவா? டெய்லியும் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்துருங்க இந்த டைம்ல. எனக்கு மட்டும் ஆட்டின்னு வந்திருக்கு. உங்களுக்கு இல்ல? பரவாயில்லையா? ஏஞ்சல் பார்த்தா மட்டும் போயிடுங்க. பாய். இந்த டைம் தான் டெய்லி வருவீங்களா? இல்ல நான் மார்னிங் வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். சும்மா வீடியோ எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு கிளம்புறோம். 4:30க்கு முடிஞ்சிருமே. ஆமா முடிஞ்சிச்சு. நான் இப்போ கிளம்புறேன். சரி பாத்து. பாய். உச்சமே லட்சோ. இவர்கிட்ட போய் சொல்றீங்க. சோ ஸ்வீட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா போய் பேசுங்க. இவரை மாதிரி ஆக்சுவலா நிறைய பேர் இங்க ரொம்ப ஸ்வீட் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்மளோட சூர்யாவை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து அவர்கிட்ட போய் பேசுறேன். ரொம்ப நாட்டியா ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அப்படிலாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அவர்கிட்ட பேசலான்னு போனா பேசவும் ஆரம்பிச்சுட்டு அவரும் ஒரு மாதிரி என்ன ஸ்டாக்கா வியந்து போய் பார்த்துட்டு இருந்த டைம்ல வந்து அவருக்கு பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துரு பார்த்தீங்கன்னா அவர் சூப்பரா வேலையை காமிச்சார். எனக்கான ஆள் யாருன்னா முடிவு பண்ணிட்டேன். ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறேன். நானும் கேமராவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கேமராமேனை கை கட்டுறாரு. கூட்டிட்டு வந்து டீம் அப்படி பேசு என்னோட தேவதையை கூட சேர விடாம பண்ணிட்டான். சரி ஏன்னா நான் வந்து மனம் தளராம நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல போட்டுட்டு இருக்கும் போது ஒரு 20 நிமிஷம் இருக்கும். 20-25 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து என்னோட தேவதையை பார்ப்பேன். வந்து சூர்யா எனக்கு வந்து விஜய். ஓகே அவர்கிட்ட போயிட்டு நான் என்னோட டைலாக சொல்றேன். அவர் ரியாக்ஷன் செம்மையா இருக்கு. நான் சொல்றேன் உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதேதான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றாருல. சரி அப்படின்றாரு. நல்லா ஷாக் ஆயிட்டேன். எவ்வளோ ஆசையோட டைலாக் பேசிட்டு அவர் திரும்பி பார்க்கறாரு. கேமராமேனை பார்க்குறாரு. நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்களா? முன்னாடி நான் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது நான் இப்போ வளர்ந்து வர மாதிரி வாங்க நானும் பசங்க பண்றேன் ரீடேக் எடுத்துலாம் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவரே வந்து டென்ஷன் ஆயிட்டு ஒரு டேரக்டராகவே மாறிட்டாரு. டேரக்டராக மாறினதுக்கப்புறம் நான் ரீடேக் எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதனால வந்து ஒரே விஷயத்த திருப்பி போய் பண்ணவே முடியாது நேச்சுரலா. ஸோ நாங்கள் வந்து போய் ஒன்று எடுக்கிறோம்னா அதை வந்து ரொம்ப அப்படியே கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதை வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட காட்டுவோம். இல்லைன்னா அதை வந்து முழுங்கிடும். அந்த வீடியோ முழுங்கிடும். இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இன்னைக்கு டே ஃபுல்லாக போச்சு. நிறைய பேர்ட்ட வந்து நான் எந்த காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் சொன்னேன். அண்ட் ஸோ சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். ஆனால் கைஸ் இந்த காலேஜுக்குள்ளே வரும்போது எனக்கு செம்ம பயமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் காலேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காரை நிறுத்திட்டு கொண்டாட அப்படியே உட்காந்து யோசிச்சோம். பண்ணலாமாடா இங்கே போகணுமாடா அப்படிலாம் யோசிச்சிருந்தோம். இது எல்லாமே நடந்ததுக்கு ஒருத்தவங்க தான் காரணம். அவங்கள கேமரா பண்ணி காட்ட முடியாது. அவங்க வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட். ஆப்வியஸ்லி அவங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக ஒரு பிளானே பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ செல்லக்குட்டி. ஒரு வாட்டர் மிலன் ஜூஸ் வாங்கி அவர் கொடுக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அண்டர் ஆச்சு பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அண்டர் நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். டாடா ஃப்ரம் அ